ஏன் ப்ரோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ ஒய் ப்ரோ வாய் இருக்குங்கிறதுனால இவ்வளவு வடை சுடலாமா ராஜான்னு? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு. விசிக்கே எவ்வளவு அவமானகரமான பேச்சு. அன்னைக்கு கோவம் இருந்தது, வருத்தமா நானும் பேசிருப்போம், அவங்களும் பேசிருப்பாங்க. அதுல என்ன இருக்கு? வடிவேல் காமெடி கதையா இருக்கு ராஜா அண்ணன் பேசுறது. ஒண்ணு தெரிஞ்சுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்க உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாசம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமைய, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற குறைபாடுகளை நாங்க விமர்சிக்க மாட்டோம்னு நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னா இவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளவு கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்ல, நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, டிரான்ஸ்பரிங் அத்தாரிட்டி நீங்க தானே. அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேக்குறேன். உளவுத்துறையை சரியா வச்சுக்க வேண்டியதானே நீங்க. இந்த கேள்வியெல்லாம் அண்ணன் ராஜா 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாருனாவோ, மாசம் கேட்டிருந்தாருனாவோ இந்த நிலையே வந்திருக்காரு. எந்த பெண்களுடைய பாதுகாப்பு, அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், எவ்வளவு நடந்துச்சு. அப்ப அண்ணன் ராஜா அதை பத்தி கேள்வியே கேட்கல. இந்த வீராவேசம், இந்த வசனம் பேசுறதுலாம் டைம் கொடுப்போம். என்னட்டுனா ஒரு அரசாங்கம் தேடுது, இவ்வளவு பெரிய இன்ஜின் ரிப்பேர் ஆகி நிக்குது, போலீஸ் காவல்துறையோட இன்ஜின். அந்த இன்ஜினை சரி பண்றதுக்கு டைம் கொடுக்கணும். கொடுக்காம உடனே பாத்தீங்கன்னா இந்த உங்களை நீங்க பண்ணி வச்சுட்டு போன அந்த இன்ஜின் தான் அது. உங்களாலதான் அது ஆயிருக்கு. அந்த இன்ஜின் நீங்க ஓட்டின விதத்தினுடைய விளைவாத்தான் அந்த இன்ஜின் இந்த நிலைமையில இருக்கு. நீங்களே இந்த கேள்வி கேட்டீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் நியாயமா? 5 வருஷமா அந்த இன்ஜின் கூட தான் இருந்தீங்க. ஆமா, இருந்தோம். தெரிஞ்சு சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா, கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னோம்ல. உங்கள்கிட்ட சொல்லல, கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு யார்கிட்ட பாக்குறோமோ அதிகாரத்துல இருந்தா கூட சொன்னோம், இதை பார்த்து செய்யணும்னு சொன்னோம். அது எங்களுக்கு இருந்த அவ்வளவு பிணைப்பு, பாசம் யார்கிட்ட கூட வச்சிருந்தோமோ அந்த பாசம் முரண்படும் போது கோவம் வரும். காங்கிரஸ் நாங்க அவ்வளவு பாசம் வைக்கல, ஐடியாலஜிக்கலா. சிபிஎம் வெளியே இருந்தாங்க, அதனால எங்களுக்கு ஒருத்தர் இருக்கும். அதுல என்ன இருக்கு சார்? என்ன சொந்த தம்பி, எங்க அண்ணன் எனக்கு நான் எதிர்பார்த்த ட்ரஸ்ட் அவுட் இல்லைன்னு சொல்லும்போது கோவம் வரும். நாளைக்கு திரும்பவும் சேர்ந்துக்குவோம் சார். ஐடியாலஜில சேலிங் சேம் போட். அன்னைக்கு கோவம் இருந்தது, வருத்தமா நானும் பேசிருப்போம், அவங்களும் பேசிருப்பாங்க. அதுல என்ன இருக்கு? நத்திங். இது ஒரு சகோதர முரண்பாடு, அவ்வளவுதான். It may not be permanent. ஒரு படத்துல ஒரு காமெடி வரும், என்ன வேணாலும் அடிச்சுக்கிறோம், அதுக்கு அடுத்து நாங்க அவனை கெட்டவாரத்துல வச்சுக்கிறோம், அவனை அடிச்சு இது நிக்கிறோம் சொல்லி. வடிவேல் காமெடின்னு நினைக்கிறேன். வடிவேல் காமெடி கதையா இருக்கு ராஜா அண்ணன் பேசுறது. விசிக்கே எவ்வளவு அவமானகரமான பேச்சு. பெரம்பலூர்ல எவ்வளவு அடிச்சு அவர் மீது வன்மத்தை காட்டினாங்க. இதெல்லாம் விட்டுட்டு வாய் இருக்குங்கிறதுனால இவ்வளவு வடை சுடலாமா ராஜா அண்ணன்? என்னன்னா உண்மையிலேயே விசிகே பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையோட நடந்து விட்டார். அதுக்கு அடுத்து பெரம்பலூர்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறமும் அதற்கு மேல் அவர்களுடைய இந்த அல்ட்ரா சில்ற ஐடி விங், திமுகவோட அல்ட்ரா சில்ற ஐடி விங் பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க, அது ஒண்ணு. இருக்க விசிகே நண்பர்கள் எல்லாம் அவமானப்படுத்தி அவர்களை அமைச்சராக இருக்கிற திரு வன்னியரசு அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் பண்ணிட்டு இப்படி பேசுறதுங்கிறதே ரொம்ப கொடுமை. அந்த ராஜா அவர்களை பொறுத்த மட்டும் விசிகே விடுதலை சிறுத்தைகளிடம் மன்னிப்பு கேட்கணும்.